ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சிஎஸ்எஸில் வேரியபிள் டியூட்டோரியல். ஓகேவா? ஸோ வேரியபிள் இஸ் அ கண்டெய்னர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெரிஞ்சுக்கோங்க. தென் உள்ளே வந்து இன்டெப்த்தாக போகலாம். கண்டெய்னர்னும் போது நம்ம என்ன பண்ணுவோமா, ஒரு பாக்ஸில் சம் டேட்டாவை ஹோல்ட் பண்ணிப்போம். எப்போ தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். அவ்வளோதானே? கரெக்டு தானே? தென் அந்த பாக்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு நேம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், ஸோ நீங்கள் கிச்சன் போனீங்கன்னா தேர் இஸ் லாட் ஆஃப் பாக்ஸ், ஸ்டீல் பாக்ஸ் இருக்கும். இந்த எந்த பாக்ஸில் எது இருக்குன்னு தெரியாது இல்லையா? ஓப்பன் பண்ணாலும் தெரியும். ஆனால் அந்த பாக்ஸுக்கு ஸ்டிக்கர் அடித்து நேம் ஒட்டியிருந்தாங்கன்னா இது இந்த கிரைன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இங்கேயுமே அந்த பாக்ஸுக்கு ஒரு நேம் இருக்கும். அதுதான் வேரியபிள் நேம்னு சொல்லுவாங்க. த வேரியபிள் ஹோல்டிங் சம் வேல்யூ. அங்கே வந்து நம்ம சிஎஸ்எஸ்ஸை சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் ஒரு 10 சிஎஸ்எஸ்ஸை சேவ் பண்ணிட்டேன். கலர் இப்படி இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர் இப்படி இருக்கணும்ட்டு. அதை நான் எப்போல்லாம் கால் பண்ணுறனோ அப்போ இப்போ பாருங்கள், இந்த பட்டன் ஒரே மாதிரி இருக்குது, இந்த பட்டன் ஒரே மாதிரி இருக்குது. மொத்தமாக இங்கே எடுத்துகிட்டு 40 இருக்குது. அப்போ 40ல் 80 பட்டன் இருக்குது. அப்போ 80 பட்டனும் ஒரே மாதிரி தான் கலர்ஸ் இருக்குது. பேக்ரவுண்ட் கலர் இருக்குது, ஒரே மாதிரி தான் பாக்ஸ் ஷேடோ இருக்குது, ஒரே மாதிரி தான் என்ன இருக்குது, பார்டர் ரேடியஸ் இருக்குது. அப்போ எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை நான் இந்த பட்டனுக்கு ஜஸ்ட் கால் பண்ணாலே போதும். நான் ஒரு பட்டனுக்கும் கிரியேட் பண்ண சொல்ல நான் என்ன பண்ண தேவையில்ல. ஒரு பட்டனுக்கு ஒரு 20 லைன் கோடுனா அந்த 20 லைன் கோடை நான் திரும்ப அடிக்க தேவையில்ல. ஜஸ்ட் அதை கால் பண்ணாலே போதும், இட்ஸ் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். Syntax of CSS variable. Defining a variable, use the hyphen prefix followed by variable name. அப்போ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா 2 ஐஃபன் போட்டுட்டு மெயின் கலர் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு ஒரு கலர் நீங்கள் கொடுத்துட்றீங்க. இப்படி கொடுக்குறதால உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரலி இந்த மெயின் கலர் அப்படின்றது ஸ்டோர் ஆகிருக்கு. எங்கே அப்படின்னா நம்மளோட வேரியபிளில். ஸோ இப்போ இந்த மெயின் கலரை நீங்கள் எங்கெல்லாம் கால் பண்ணுறீங்களோ, அப்போ ஒரு சைட்டுனா அதில் என்ன ஒரு 20-30 கலராக இருக்கும். இல்லைல்ல, கண்டிப்பாக ஒரு 6-5 அவ்வளோதான் டீசெண்டான சைட்னா. ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் தீமிங் கலர். அப்போ ஒரு தீமை ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கலாம், ப்ளூ அண்ட் ஒயிட்டாக இருக்கலாம். இது மாதிரி ஒரு தீமை ஃபாலோ பண்ணுவோம். அப்போ தீம் கலரை, முக்கியமான நேம்ஸை நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த தீம் கலரை ஈஸியாக நீங்கள் மேனிப்புலேட் பண்ணிக்க முடியும். இப்போ இது வந்து ஒரு ப்ளூ, இது என்ன ப்ளூனே தெரியாது, டார்கர் ப்ளூவாக இருக்கலாம். ப்ளூலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேரியன்ட் இருக்குது. ஸோ லேக்ஸ் ஆஃப் வேரியன்ட் இருக்குது ப்ளூவில். எத்தனை கலர் சொல்லியிருக்கேன்? 1,67,00,000 கலர் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்க சொல்ல இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், இந்த ப்ளூ என்ன கலராக வேணா இருக்கலாம். அதை நான் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஆனால் எனக்கு இதுதான் என்னோட கலர், தீம் கலர் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன், இது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த மெயின் கலரை நான் கால் பண்ணிப்பேன். மெயின் ப்ளூ கலர், சப் ப்ளூ கலர், ஓகேவா, அசோசியேட் ப்ளூ கலர், ப்ரைமரி ப்ளூ கலர், செகண்டரி ப்ளூ கலர்ட்டு அந்த மாதிரி என்ன பண்ணுவேன், நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ ஒரு 7 கலர் இருக்குன்னா அதுக்கு ப்ரைமரி செகண்டரி ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிப்பேன், அடுத்து ஈஸியாக கோட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இதுதான் இந்த வேரியபிளோட யூசேஜ். தென் ப்ரோ, ஒரு வேரியபிளை நம்ம கால் பண்ணிட்டோம், அது எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது? யூஸ் பண்ண தெரியணும் இல்லையா? எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். யூஸிங் எ வேரியபிள், ரெஃபர் டு த வேரியபிள் பை யூஸிங் வேர் வேரியபிள். அதாவது வேர் வேரியபிள்ன்ற வேர் மெத்தட். இந்த வேர்ன்ற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். ஓகே? ஸோ இது நம்ம கிரியேட் பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி சிஎஸ்எஸ்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்க இட்ஸ் அ ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வி ஆர் கோயிங் டு சென்ட் சம் நேம் ஆஸ் அ பராமீட்டர். அப்படி நம்ம சென்ட் பண்ண சொல்ல இங்கே என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி நேம் நீங்கள் ஏற்கனவே எங்கேயாவது வேரியபிள் டிக்ளேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த வேரியபிள் ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த கலரை என்ன பண்ணும், இந்த இடத்துக்கிட்ட ஹோல்ட் பண்ணும். அப்போ எனக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ இந்த வேர் ஃபாலோடு பை பேரன்தசிஸ்குள்ள அந்த நேமை கால் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இங்கே ரெப்ளிக் ஆகும். வேறவர் யூ வாண்ட், வேறவர் இந்த கோடு. ஒரு 10,000 லைன் ஆஃப் கோடுனா அதில் எங்கேயோ ஒரு இடத்துல கிரியேட் பண்ணி வச்சுக்கிறத எங்கேயோ ஒரு இடத்துல உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும்னா ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுதான் வேரியபிள். ஓகேவா? தென் யூஸ் கேசஸ், தீமிங்லி, தீம் பேஸ்டாக ஒர்க் பண்ண போகிறோம் ப்ரோ. அப்போ இது யூஸ் பண்ணலாம். ஈஸிலி கிரியேட் டிஃப்ரெண்ட் தீம் பை சேஞ்சிங் எ செட் ஆஃப் வேரியபிள். இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துக்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒயிட்டு. இப்போ எல்லா இடத்துலையும் நான் ஒயிட்டாக யூஸ் பண்ணிட்டேன். இந்த கேஸ் நான் ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு சினாரியை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், லைட் மோடு, டார்க் மோடு அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணுற வேண்டிய ஆப்ஷன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக ஸ்டக் ஆகும். ஸ்டக் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வேரியபிள். இந்த வேரியபிளில் போயிட்டு ஜஸ்ட்டு நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணால போதும். இப்போ இந்த வேரியபிள் இந்த இடத்துக்கிட்ட இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட மெயின் கலர், அதாவது டார்க் கலர், லைட் கலர்னு. இப்போ லைட் கலர் நான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் அப்படியே டார்க்காக மாறிடுவான் டப்புன்னு. கரெக்டு தானே? நேமை ஒரே ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணாலே அதை லேக்ஸ் ஆஃப் இடத்துல யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த லேக்ஸ் ஆஃப் இடத்துல அது சேஞ்ச் ஆகுமா? கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ வச்சு தான் இந்த டார்க் அண்ட் லைட் தீம், கலர் தீம் வேரியேஷன்ஸ்லாம் நடக்குது. ஓகே? ரெஸ்பான்சிவ்னஸ், அடாப்ட் ஸ்டைல் அண்ட் பேஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் சைஸ் பை அட்ஜஸ்டிங் வேரியபிள்ஸ். இப்போ ஒரு ஸ்க்ரீன் சைஸ்லையும் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி
இந்த ஸ்க்ரீன் சைஸில் இந்த கலர் இருக்கணும், இந்த ஸ்க்ரீன் சைஸில் இந்த கலர் இருக்கணும். அப்போ சைடு பார் இந்த ஸ்க்ரீன் சைஸில் பிளாக் கலர் இருக்கணும், அடுத்தது இதோட சின்ன ஸ்க்ரீன் சைஸில் ப்ளூ கலர் இருக்கணும். இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும், கலர் வேரியேஷன்ஸை கொண்டு வர முடியும். மெயின்டெனன்ஸ், அப்டேட் டிசைன் கன்சிஸ்டன்ட்லி பை சேஞ்சிங் வேரியபிள் வேல்யூஸ். ஒரு சைட்டில் மொத்தமாக இங்கே எடுத்துக்கிட்ட பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்களேன், இது ஒரு பேராகிராஃப், பின்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன், மார்க் பண்ணியிருக்கேன். இது ஒரு பேராகிராஃப், இதுக்கும் பின்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன், மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ இந்த சைட்டு ஃபுல்லாக நான் இந்த மாதிரி மார்க்கிங் குறைஞ்சது ஒரு 1,00,000 வாட்டி பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படி இருக்க சொல்ல நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த எல்லோ கலரை நான் சடனாக வந்து க்ரீன் கலராக பேக்ரவுண்ட் மாற்றணும். 1,00,000 இதையும் ஓப்பன் பண்ணி மாற்றுறது எவ்வளோ கஷ்டம். ஒரே இடத்துல போயிட்டு க்ரீன் கலரை, இங்கே இருக்க ப்ளூ கலரை அப்படியே க்ரீன் கலராக மாற்றுறது எவ்வளோ ஈஸி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வேரியபிளோட யூசேஜ். வேரியபிளோட யூஸ் பண்ணுவோமா, தீமிங் பிரகாரம் ஒர்க் பண்ணுவோமா இதுக்கப்புறம்? ஓகே, வெல் டன். சரிம்மா. ஸோ எப்படி யூசேஜ் பண்ணுறது? ஸோ ரூட் அப்படின்றதுல டிஃபைனிங் சிஎஸ்எஸ் டாப்பில் தான் எப்பயுமே வேரியபிளாக ஹோஸ்ட் பண்ணணும். ஜாவாஸ்கிரிப்டோட பிஹேவியரும் அதுதான், சிஎஸ்எஸ்லையும் அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுங்கள். இதான் வேரியபிள் நேம், அதுக்கான வேல்யூஸை நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் இருக்கும். அந்த நேமை எப்போல்லாம் கால் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஏதோ ஒரு செலக்டர் இருக்குது, அந்த செலக்டரில் அந்த ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணி இந்த மாதிரி வேரியபிள் அப்படின்ற கொடுத்து உள்ளே வந்து அந்த வேரியபிள் நேமை பேராமீட்டராக பாஸ் பண்ணிங்கன்னா இந்த வேரியபிள் அங்கே நீங்கள் என்ன கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, அது அப்படியே இங்கே வந்து ஒர்க் ஆகிடும் அந்த செலக்டருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ வேரியபிள் வச்சு நம்ம ஒரு கலர் இங்கே பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ப்ரைமரி கலர், செகண்டரி கலர், டெக்ஸ்ட் கலர் அப்படின்ற மாதிரி. கண்டெய்னருக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், இந்த இடத்துல கலராக கொடுத்துருக்கேன் இல்லை, இந்த இடத்துல கலராக கொடுத்துருக்கேன் இல்லை. ஆனால் இந்த இடத்துல எப்படி யூஸ் ஆகுது, ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்க அந்த வேரியபிள் கலரை நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த கண்டெய்னருக்கு வேலை செய்யுது. இதே மாதிரி ஒரு 100 கண்டெய்னர் நான் இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ 100 கண்டெய்னருக்கும் அட் அ டைமில் என்னால் கலர் மாற்ற முடியுமா, முடியாதா? தட் இஸ் பாசிபிள், ரைட்? ஸோ இங்கே பாருங்கள், கண்டெய்னர். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் கிரியேட்டிங் டூ மச் ஆஃப் கண்டெய்னர். சரி, ஓகே, நான் ஸ்டைலிங் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ லிட்டரலி மைண்ட் இஸ் வேற எங்கே இருக்குது. ஒன் செகண்ட். ஓகே, இப்போ பாருங்கள், இவ்வளோ கண்டெய்னர் இருக்குது. இவ்வளோ கண்டெய்னருக்கும் நான் டேரெக்டாக கலர் சேஞ்ச் பண்ணணுமா? என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், எவ்வளோ கஷ்டம். இப்போ இந்த மாதிரி வேரியபிளில் யூஸ் பண்ணியிருக்கிறதால இந்த இடத்துக்கிட்ட ப்ரைமரி கலர், இந்த இடத்துல ப்ரைமரி கலர் யூஸ் பண்ணலையா? சரி, டெக்ஸ்ட் கலர் ப்ரைமரி கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கிட்ட ப்ரைமரி கலரில் நான் போயிட்டு ஒரு ரெட்டுன்னு கொடுக்குறேன், ரெட்டுக்கு பதிலாக பிங்க்குன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ பிங்காக மாறிடுச்சு. தென் இந்த இடத்துக்கிட்ட பிளாக்னு கொடுக்குறேன், என்டையர்லி பிளாக்காக மாறிடுச்சு. இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்னு கொடுக்குறேன்னு பாருங்களேன், பிளாக் அண்ட் ஒயிட்னு கொடுக்குறேன். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறுது. அடுத்து ஒயிட் அண்ட் பிளாக்னு கொடுத்தா அப்படியே ஒயிட் அண்ட் பிளாக்காக மாறும். இதுதான் தீமிங் சேஞ்ச். இப்போ நான் இந்த ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ண சொல்ல ஜாவாஸ்கிரிப்டில் டைனாமிக்காக அந்த இடத்துல ஒரு பட்டன் வச்சு இந்த இருக்க வேல்யூவை நான் இந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்ல இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்று, திரும்பி அந்த பட்டனை டூகிள் பண்ண சொல்ல இது ஒயிட் அண்ட் பிளாக்காக மாற்று அப்படின்ற மாதிரி மாற்றி விட்டேன்னா முடிஞ்சிருச்சு வேலையே. ஓகேவா? அப்போ என்னோட தீமில் ஒரு 7 கலர் இருக்குன்னா அந்த 7 கலரையும் மாற்றி போட்டு என்னோட தீமை வேறு லெவலில் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் தீமிங் பிரகாரம் ஒர்க் பண்ணுறது. ஓகே, so once easy if you learn this very class 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 same தான். So class க்கும் dynamic change பண்ண முடியும். once you dive into the javascript na I will teach that. Okay, so literally the same, both are holding the some memories, right? That's why. So same நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, சேம் டெக்ஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கேன், அதே வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பண்ண சொல்ல சிம்பிள், ஒரு கால் பண்ண போகிறீங்க வேரியபிளை, அதை யூஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் கிளாஸுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஒரு கிளாஸை சென்டர்னு கிரியேட் பண்ணி அதுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ், ஜஸ்டிஃபை, கண்டென்ட், அலைன் ஐட்டம்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கிளாஸை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணாலும் அது சென்டரில், ஒரு டிவுக்கு நீங்கள் சென்டர் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அது கிளாஸில் போய்ட்டு சென்டர் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா முடிஞ்சிருச்சு வேலை. அப்போ காமன்.css ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் சென்டர் அப்படின்னு நீங்கள் போய்ட்டு எங்கேயாவது கிளாஸ் நேமில் டைப் பண்ணிங்கன்னா ஸோ அந்த டிவுக்குள்ளே இருக்க மொத்த எலமெண்ட்டும் சென்டருக்கு வந்துடும். ஸோ இது மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும், ரீயூசபிலிட்டி ஆஃப் கோடு. ஓகேவா? அதுக்காக இந்த வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதோட இந்த வேரியபிள் சிஎஸ்எஸ் வேரியபிள் கிளாஸ் முடியுது. ஸோ அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன்.